ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியோரா கேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக்கை பற்றி இல்லை, எங்களுக்கு நடக்க இருந்த ஒரு ஸ்கேமை பற்றி. ஒரு கால் வந்துச்சு, அதில் பேசினவங்க நான் ஒரு டாக்டர், என்னோடய கம்பவுண்டர் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. 2 kg ப்ளூபெர்ரி கேக் அண்ட் 2 kg சாக்லேட் கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. 4 kg ஆர்டரை பார்த்ததும் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க எப்போவுமே 1/2 kg இல்லை 1/4 kg தான் முதல்ல ஆர்டர் பண்ணுவாங்க. இவங்க என்னடா எடுத்த உடனே 4 kgன்னு சொல்கிறாங்கன்னு டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, நம்ம முன்னெச்சரிக்கை அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்மளை ஏமாற்ற முடியாதுன்னு நாங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டோம். ஏன்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டில் தான் எங்களுக்கு ஆப்பே இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு 10 rupees போட்டு விட்றேன், வந்துருச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் அமௌண்ட் செக் பண்ணாங்க, அதில் 10 rupees ரிசீவ்டுன்னு மெசேஜ் இருந்துச்சு. அட்வான்ஸ் அமௌண்ட் 1500 போட சொல்லியிருந்தோம். அவங்க 1500க்கு பதிலாக 15,000 போட்டுட்டேன். உடனே எங்கள் அமௌண்ட் எனக்கு திருப்பி கொடுங்கன்ட்டே இருந்தாங்க. எங்கள் அமௌண்ட் செக் பண்ணதில் மெசேஜில் 15,000 ரிசீவ்டுன்னு மெசேஜ் இருந்துச்சு. எங்கள் அம்மா உடனே அந்த ஃப்ராடுக்கிட்ட இப்போ அனுப்புகிறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் அனுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த நம்பருக்கு அமௌண்ட் போகவே மாட்டேங்குது. அந்த ஃப்ராடும் காலை கட் பண்ணாமல் உடனே அனுப்புங்கன்ட்டே இருந்தான். எங்கள் அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் வீட்டில் எங்கள் மாமா இருந்தனால இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. எங்கள் மாமா அவசரப்படாதீங்க, நல்லா செக் பண்ணிட்டு சொல்லலான்னு முதல்ல அந்த காலை கட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் மெசேஜை போய் பார்த்தா எங்கள் மாமாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சது, மணி ரிசீவ்டுன்னு வந்த மெசேஜ் பேங்க்லேருந்து வரல, அந்த ஃப்ராடு பண்ணுறவங்க ப்ரைவேட் நம்பர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா டென்ஷனில் சரியாக பார்க்கல. அப்புறம் எங்கள் மாமா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகலைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ராடுக்கு கால் பண்ணி எங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வரலை, ஸோ எங்களால் எதையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க எதுவுமே சொல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. எங்கள் மாமா இருந்தனால எங்கள் அமௌண்ட் தப்பிச்சிச்சு. ஸோ ஹோம் பேக்கர்ஸ் அல்லது யூடியூப் அண்ட் இன்ஸ்டா மூலமாக நம்பர் கொடுத்துருக்கீங்க பிஸ்னஸ்க்காகனா, இந்த மாதிரி ஸ்கேம் கால்லேருந்து அவேராக இருங்க. பாய்.